Hello students, welcome to Mathsmmkmr channel. In the video, 10th standard maths chapter 3 algebra exercise 3.13 4th question உடைய solution என்னன்னு பார்க்கலாம். And நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கங்க. வீடியோ skip பண்ணாம பாருங்க, நல்ல understanding ஆகும். If a, b are real, then show that the roots of the equations அப்படின்னு ஒரு quadratic equation கொடுத்துட்டு இது வந்து real and unequal னு சொல்லிருக்காங்க. real and unequal ஒரு quadratic equation roots வந்து real and unequal இருந்ததுன்னா discriminant உடைய value greater than 0. இந்த discriminantனா என்ன? இதுக்கு வந்து 3 types இருக்கு answers. இது வந்து ஒரு ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்க்கலனாலும் பார்த்துங்க. discriminant greater than 0, discriminant equal to 0, discriminant less than 0. இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்கும். discriminant வந்து 0 விட அதிகமாக இருந்ததுன்னா இதோடைய ரூட்ஸ், அந்த ரூட் வந்து என்ன டைப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரூட்ஸ் அப்படின்றது அந்த ஆன்சர்ஸ், 2 ஆன்சர் கிடைக்கும்ல நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில், அந்த தான் சொல்கிறாங்க. இந்த கிரேட்டர் தென் 0 இருந்ததுன்னா டிஸ்கிரிமினன்ட், அதோடைய ரூட்ஸ் வந்து நமக்கு ரியல் அண்ட் அன்ஈக்குவல், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா இதுக்கு ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவலாகவே இருக்கும், ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லுவோம். இந்த இடத்துல லெஸ் தென் 0 இருந்ததுன்னா இதுக்கு வந்து நோ ரியல் ரூட்ஸே இருக்காது அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. And then discriminantனா என்ன அப்படின்னா discriminant is nothing but b square minus 4ac உடைய வேல்யூ, b square minus 4ac கண்டுபிடிக்கிறோம்ல, அதை தான் நம்ம discriminant சொல்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல், ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னா இந்த டிஸ்கிரிமினண்ட்டோடைய வேல்யூ 0 விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. டிஸ்கிரிமினண்ட்னா இந்த b square minus 4ac உடைய வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 0. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது என்ன? given that என்னன்னு கொடுத்துருக்காங்க, the roots of the equation, கொடுத்துருக்க ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து ரியல் அதே மாதிரி அன்ஈக்குவல். ஸோ அதனால் டிஸ்கிரிமினன்ட் கிரேட்டர் தென் 0. இங்கே டிஸ்கிரிமினன்ட்ன்றது என்னென்னா b square minus 4ac, அதனால் b square minus 4ac உடைய வேல்யூ கிரேட்டர் தென் 0 இருக்கும்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இவங்க வேல்யூஸ் ஏக்கும் பிக்கும் ரியல் வேல்யூஸ் தான் இருக்குன்றாங்க. ரியல் வேல்யூஸ்னால் பாசிட்டிவில் இருக்கும், ஸோ எந்த சேஞ்சஸும் இருக்காது. நான் இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா கம்பேர் பண்ணணும் இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை கம்பேரிங் வித் ஒரு ஜென்ரலான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ax² + bx + c = 0க்கு கம்பேர் பண்ணி ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதையும் இந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது ஏன்றது என்னன்னு பாருங்கள். x² உடைய கோஎஃபிஷியன்ட் தான் a, x உடைய கோஎஃபிஷியன்ட் b. சிமிலர்லி x² உடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே a - b இருக்குது. இப்போ a ஓட வேல்யூ a - b. அதே மாதிரி x உடைய கோஎஃபிஷியன்ட் bங்களா, x உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? -6 × a + b. b உடைய வேல்யூ -6 × a + b. அண்ட் தென் cன்றது கான்ஸ்டன்ட் இருக்க இடத்துல நமக்கு -9 × a - b இருக்குது, -9 × a - b. இப்போ டிஸ்கிரிமினண்ட்டை ஃபைண்ட் பண்ணி இதை நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். b square minus 4ac உடைய வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும். இங்கே bன்றது என்ன? -6 + ab, -6 + abக்கு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் போடணும். -4 × a × c, aக்கு இங்கே a - b இருக்குது, cக்கு -9 × a - b இருக்குது. இதுக்கு ஒரு ப்ராக்கெட், ரைட்டுங்களா? நவ் மைனஸை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். 6 ஸ்கொயர் பண்ணோன்னா 36, a + b ஸ்கொயர் பண்ணுறதுனால a + b the whole ஸ்கொயர்னு எழுதிக்கணும். மைனஸ் இந்த மைனஸும் இந்த மைனஸும், மைனஸை வெளியில் கொண்டு வாங்க. இப்போ இங்கே 9க்கு மட்டும்தான் மைனஸ் இருக்குது, a - b தனியாக இருக்குது. இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்தோன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 4 இருக்குது, ஒரு a - b இருக்குது, இன்ட்டு 9 × a - b. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 36 × a + b the whole ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 4, இங்கே 9 இருக்குது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 36 ஆகிடும். இது ஒரு a - b, இது ஒரு a - b, ரெண்டு a - bயை மல்டிப்ளை பண்ணணும். a - b × a - bன்றதை நம்ம a - b the whole ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல a - b the whole ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 36 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா a - b, a + b the whole ஸ்கொயரும் ப்ளஸ்ஸு இந்த a - b the whole ஸ்கொயரும் இருக்கும். இதுதான் b square minus 4ac உடைய வேல்யூ. இந்த இடத்துல a minus b whole square, a plus b the whole square, a minus b the whole square வந்திருக்கு. இவங்க வேல்யூஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ரியல் வேல்யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால்
இந்த b square minus 4ac is greater than 0. இதுக்கு ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து ஆன்சர் எழுதணும். கொஷின்லேயே நமக்கு என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏவும் பியும் ரியல் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ரியல் வேல்யூஸ்னும் போது ஏக்கு ஒரு வேல்யூ பிக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. ஈக்குவலான வேல்யூ இருக்காது. ரியல் வேல்யூனா செப்பரேட்டாக இருக்கும். அப்போ ஏவையும் பியும் ஆட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும், மைனஸ் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்றதுனால இதோடைய வேல்யூ 0 விட அதிகமாக தான் இருக்கும். அதனால் ஹியர் இந்த இடத்துல b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு எழுதிட்டு the roots are real and unequal அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். That's it. Thank you so much.